இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஒரு மூமினுக்கு தன்னை பற்றி உள்ள எண்ணத்தை யாருக்கு மிக அதிகமாக தந்தானோ அவனே சிறந்த மூமின். பணம், காசு, சொத்து, சுகம், உலகத்தினுடைய இன்பங்கள் மூழ்கடிக்கப்பட்டு உள்ளத்தில், இதயத்தில் அல்லாவை பற்றி உள்ள எண்ணங்கள் மெல்ல குறைந்து குறைந்து வற்றி போய் யாருக்கு இருக்கிறதோ அவனை இந்த உலகத்தில் துர்பாக்கியசாலி. உலகத்தாரால் பெரிய அளவுக்கு அவன் அப்படி இப்படி என்று போற்றப்பட்டாலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இடத்திலே அவன் ஒரு செல்லா காசாக ஆகிரத்தில் பரிணமிக்கிறான். அதனால்தான் உலகத்தின் வாழ்க்கையில திக்ருல்லாஹ், அல்லாவின் திக்ரு தான் ஒரு மூமினை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வானளாவ அடையாளப்படுத்துகிறது, மறுமை நாளிலும் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறது. அப்படிப்பட்ட திக்ருடைய பலாபலன்களை பார்த்து வருகின்ற நாம் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த பலாபலனாக ஐந்தாவதாக தஹுத்துல் ஹதாயா, பெரும் பாவங்களையும் சிறு பாவங்களையும் இந்த திக்ருகள் அழித்து விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கொப்ப பெரும் பாவங்களையும் அந்த திக்ருகள் அழித்து விடுகின்றன, சிறு பாவங்களையும் அந்த திக்ருகள் அழித்து விடுகின்றன. கடல் நுரை அளவுக்கு ஒருவன் பாவியாக இருந்த போதிலும், கடல் நுரை அளவுக்கு ஒருவன் பாவியாக இருந்த போதிலும், பாவத்தை செய்த போதிலும், அல்லது கடினமான பாறை அளவுக்கு அவன் பாவங்களின் காரணமாக அவன் இறுக்கத்தை அடைந்த போதிலும், அல்லாஹ்வுடைய திக்ருகள் அந்த கடும் பாறையை கூட தகர்த்தெறியக்கூடிய வல்லமை படைத்தவை. கடல் நுரையளவுக்குள்ள அந்த பாவத்தை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுக்கு தெளிந்த நீரோடையை போன்ற ராகத்தை கொடுக்க வல்லமை. ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில வருகிறது, ஒரு நாளைக்கு மட்டும் சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹில் அதீம் என்ற அந்த திக்ரை ஒரு நாளைக்கு மட்டும் குறைந்தபட்சம் 12,000 சில்லறை ஓதக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது, என்னுடைய ரப்பின் மிக பெரும் கருணையை பெற்றுத்தரக்கூடிய, பாவங்களை அழிக்கக்கூடிய இந்த ஒரு திக்ரை நான் எப்படி உயிர் மூச்சை போல நான் செய்வேன், எப்படி நான் அதை விடுவேன் என்று சொல்வார்களா? ரப்புல் ஆலமீனுடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய, பாவங்களை அழிக்கக்கூடிய இந்த திக்ரை என் வாழ்க்கையின் லட்சியமாக அல்லவா நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதை எப்படி நான் விடுவேன் என்று சொல்வார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற இந்த வார்த்தை மறுமை நாளில் ஒரு பிரம்மாண்ட அளவுக்கு ஒரு மிகச்சிறந்ததாக, ஒரு மிகப்பெரியதாக அந்த ரப்புல் ஆலமீனால் காட்டப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, உலகத்தின் பெரும் பாவி ஃபிரௌன் என்று சொல்லப்படுகிறது. யாரையாவது பத்தி குற்றம் சாட்டினாங்கன்னு சொன்னா, மன்னிச்சு விடுப்பா, அவன் என்ன பெரிய பாரதூரமான இதா செஞ்சுட்டான், இல்ல அவன் செஞ்சது எனக்கு ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு. அப்ப நம்ம கேட்போம், ஃபிரௌனை விடவா மோசமா போயிட்டான்? நீ சொல்லக்கூடிய நபர் ஃபிரௌனை விடவா மோசமா போயிட்டான்னு சொல்லி பாவத்தின் ஒரு பிம்பமாக யார காட்டப்படும், பாவத்தின் அடையாளமாக யார காட்டப்படும்னா ஃபிரௌனைத்தான் காட்டப்படும். சகோதரர்களே, கிட்டத்தட்ட 1,00,000 குழந்தைகளை கொண்டிருக்கிறார், 1,00,000 குழந்தைகளை கொண்டிருக்கிறார். சாதாரணமான செயல் அல்ல அது. ஒரு குழந்தையை கொன்றவனையே இந்த உலகம் அப்புறப்படுத்த துடிக்கும். அப்படி இருக்கையில் 1,00,000 ஆண் மக்களை தனக்கு எதிர்ப்பாக ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று தெரிஞ்சு ஆண் மக்களை கொன்று குவித்தான். அது மட்டுமல்லாமல் படைத்த ரப்பிடத்திலே நான் தான் இறைவன் என்று அவனிடத்திலேயே போட்டி போட்டுக் கொண்டு நின்றான். நானே இறைவன், நான் தான் உயர்ந்த இறைவன் என்று. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்டு போன பாவத்தை செய்த ஃபிரௌன் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா நபியுல்லா என்ற வார்த்தையை அவன் சொல்லியிருந்தானே, ஆனால் அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட கொடுங்கோலனை கூட மன்னிக்க துணிந்தான். ஆனாலும் அவன் கடைசி வரை சொல்லவில்லை. சகோதரர்களே, கடைசியில் அவனுடைய சகாப்தமும் முடிந்தது. ஒரு திக்ரை அவன் புறக்கணித்தான், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வை புறக்கணித்தான். அதனால் இறைவனால் புறக்கணிக்கப்பட்டவனாக ஆனான், இறைவனால் ஒதுக்கப்பட்டவனாக ஆனான். அந்த நிலை எந்த காலத்தில் நமக்கு வந்து விடக்கூடாது. பாவங்களை அழிப்பதற்கு சுப்ஹானல்லாஹில் அதீம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்வதென்றால் வபிஹம்திஹி, இந்த திக்ர் இருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து பரிசுத்தம் அடையவில்லை என்ற ஒரு துர்பாக்கிய நிலையோடு அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. சகோதரர்களே, இந்த திக்ரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஷாபானா, அந்த காலத்து ஏஆர் ரஹ்மான், இப்ப எப்படி ஏஆர் ரஹ்மான கொண்டாடுகிறார்களோ அதே போல அந்த காலத்து இசை என்ன சொல்றது, இசை புயல், இப்ப இருக்கக்கூடிய இசை புயலெல்லாம் சாப்பிட்டுருவார் அவர். பக்கவாத்தியங்களோடு பாட்டு படித்தாரையானால் அவருடைய பாட்டுகளுக்கு ஜி குரானை வச்சிருங்களேன்,
குத்துபா இல்ல இது, பயானு. பக்கவாத்தியத்தோடு பாட்டுகள் படித்தாரையானால் அந்த ஷாபானாவின் ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாளமும் சேர்ந்து ஆரவாரம் செய்யும், ஆரவாரம் செய்யும். அந்த அளவுக்கு ஷாபானா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதாவது இசையில புரட்சி காணக்கூடியவனாக, இசையில உத்வேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் பணம் கொட்டுகிறது, புகழும் உச்சத்தை அடைந்து விட்டது, மன நிம்மதி இல்லை. என்ன செய்வார் ஷாபானா? அந்த நிம்மதிக்காக நாட்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய இசை கச்சேரிகள். அப்ப அவர் இசை கச்சேரி நடக்கின்ற அந்த பக்கத்திலேயே கண்ணியத்திற்குரிய சாலிஹே முர்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய திக்ர் மஜ்லிஸ் நடைபெறுகிறது. அவங்களுடைய திக்ர் மஜ்லிஸ், சாலிஹே முர்ரியினுடைய திக்ர் மஜ்லிஸ் நடைபெறுகிறது. நடைபெற்றால் இங்கே சப்தமும் கூத்தும் கும்மாளமும் இருக்கின்ற நேரத்தில் அங்கே ஒட்டுமொத்த மக்களின் திக்ரொலி, திக்ரின் ஆரவாரம், அந்த திக்ருடைய சப்தம் இவருடைய காதுகளில் விழுகிறது. இங்கே இசை நடந்து கொண்டிருக்கும் போது இதையும் மீறி ஏதோ ஒரு சத்தம் பக்கத்தில் கேட்கிறதே என்று கேட்கப்பட்டது என்று கேட்கிறார். கேட்ட உடனே அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே ஷாபானா இசை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியா என்று அவர்கள் மஜ்லிஸை கண்டினியூ செய்கிறார்கள். கடைசியில இந்த ஷாபானா சப்தம் மேன்மேலும் அதிகமாக கேட்கிறது, என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண், தனக்குள்ள அந்த ஒரு பணிப்பெண்ணை, நீ போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வா, ஒரு வித்தியாசமான சவுண்டுகள் கேட்கிறது, அது ரம்மியமாகவும் இருக்கிறது, சென்று பார்த்து வா என்று ஷாபானா ஒரு பணிப்பெண்ணை அனுப்புகிறார். பணிப்பெண்ணை அனுப்புனவர், போன பணிப்பெண்ணு தான் திரும்ப வரவே இல்லை. போனவர் திரும்ப வரலைன்னு சொல்லிட்டு இரண்டாவதாக ஒரு பணிப்பெண்ணை அனுப்புகிறார். இரண்டாவதாக போன பெண்ணும் அந்த திக்ர் மஜ்லிஸில் இருந்து வரவில்லை. மூன்றாவதாக ஷாபானாவே செல்கிறார். அப்போ ரசிகர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் செல்கிறீர்கள்? இல்லை இல்லை, ஏதோ ஒன்று இருக்கிறது, என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி செல்கிறார். சகோதரர்களை, ஏற்கனவே நிம்மதியை தேடுகின்ற இதயம், ஏற்கனவே தனக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கிடைக்காதா என்று தேடுகின்ற இதயம், அந்த இதயத்தோடு அங்கே செல்கிறார். சென்று பார்க்கிறார். ஒழுங்கு முறையாக அவர்கள் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த ஆனந்தம், ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு பெயர்களுடைய அந்த ஒலி அவருடைய காதுகளில் கேட்டு இதயத்தை சுக்கு நூறாக உடைக்கிறது. எந்த இதயத்தை? ஷைத்தானால் ஊற வைக்கப்பட்ட இதயம், ஷைத்தானால் கடினமாகிவிட்ட இதயம், பாவம், தினசரி பாவத்தை தன் தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒரு மகா பெரிய பாவியினுடைய அந்த இதயத்தை சுக்கு நூறாக அல்லாஹ்வின் வார்த்தைகள் உடைக்கிறது. உடைத்த மாத்திரத்திலேயே அங்கே அமர்கிறார். அமர்ந்து கொண்டு திக்ர் மஜ்லிஸ் முடிந்த உடனே பக்கத்தில் வருகிறார். பக்கத்தில் வந்து ஹஜ்ரத் சாலிஹே முர்ரி அவர்களிடத்தில், ஹஜ்ரத், பெரும் பாவங்கள் அல்லாஹ்வின் திக்ரினால் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி கேட்கிறார். பெரும் பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? முன்ன பின்ன ஷாபானாவை அவங்களுக்கு தெரியாது. சாலிஹே முர்ரிக்கு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவங்க சொல்றாங்க, பெரும்பாவம் என்ன பெரும்பாவம்பா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பெரிய அளவுக்கு பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷாபானாவே இந்த திக்ரை செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னாங்க. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல ஷாபானா தான் எல்லா மக்களையும் வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறது. இசையில பாட்டு, கச்சேரி, கூத்து, கும்மாளம், இதுல வழிகெடுக்கிறது வந்து ஷாபானா. இவரே வந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். கண்களிலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகின்ற கண்ணீர். ஷாபானா சொல்கிறார், நீங்கள் சொன்ன அந்த மகா பெரிய பாவி நான் தான் ஷாபானா என்று சொல்லி தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக, அதாவது ஏற்கனவே தீனுல் இஸ்லாத்தில் தான் இருக்கிறார், சரியான பேணுதல் இல்லாததனால் அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியராகவே வாழ்ந்தார். இந்த திக்ருக்கு பிறகு தன் வாழ்க்கையை ஒரு சிறந்த விலாயத் பெற்றதாக அமைத்துக் கொண்டதாக அவருடைய வரலாறுகள் நமக்கு சான்று பகர்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த திக்ரின் மூலமாக கிடைக்கின்ற அடுத்த ஆனந்தம் துன்சிலுர் ரஹ்மா, அல்லாஹ்வின் கருணை தொடர்ந்து அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இறங்கிக் கொண்டே இருக்கும். சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனுடைய அந்த கருணை தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருக்கும். இடைவிடாது ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை ஒருவர் சுகிக்க வேண்டுமெனில் அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திக்ருடைய மாஹவுலை தந்து விட்டாலே போதும். ரப்பை நினைக்கின்ற ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்து விட்டாலே போதும். அவனுக்கு தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இடைவிடாமல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது?
நாவை நீங்கள் திக்ரு செய்யும் காலமெல்லாம், திக்ருக்காக அசைக்கும் காலமெல்லாம் புறம் பேச மாட்டீங்க. நாவை திக்ருக்காக நீங்கள் அசைக்கும் காலமெல்லாம் எவனை பத்தியும் கோல் சொல்ல மாட்டீங்க. நாவை திக்ருக்காக அசைக்கும் காலமெல்லாம் வீணான வார்த்தைகள் எந்த காலத்திலும் உங்களுக்கு இடம் பெறாது. அப்படி இருக்கும்போது யாருக்கு அந்த மாதிரி லானத்தான காரியங்கள் இல்லையோ அவனுக்கு ரஹ்மத் நிச்சயமாக கிடைத்து விடுகிறது. அதானே நிதர்சனம், அதுதானே உண்மை, அதுதானே யதார்த்தம். சகோதரர்களே, இதயம் துடிப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், கண்கள் பார்வை அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பேசுகின்ற பேச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இயல்பாக அவன் அசைந்து உடலை அசைத்து நடப்பது, ஓடுவது, ஆடுவது, பேசுவது அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இது அனைத்தும் சீர்பெற்று நோய் தன்மையே இல்லாமல் நீடூழி காலங்கள் நித்திய சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒருவன் வாழ வேண்டுமெனில் அவன் வாழ்க்கையிலே திக்கரை பற்றி பிடிப்பது அவனுக்கு சாலச் சிறந்தது. திக்கரை விட ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை தர வல்லது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது சகோதரர்களே. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வுடைய திக்ரை தன் வாழ்க்கையின் ரொட்டீனாக எடுத்துக்கொண்டவர்கள் பெரிய அளவுக்கு நோய்க்கு ஆளாக மாட்டார்கள், மருத்துவமனை கஷ்டங்களுக்கு ஆளாக மாட்டார்கள், மருத்துவமனை செலவினங்களுக்கு ஆளாக மாட்டார்கள். எப்போது திக்ரை ஒருவன் புறக்கணிக்கிறானோ அப்போது அவன் நினைத்துக் கொள்ளட்டும், அடுத்த அடியாக நமக்கு வரப்போகிற பெரும் துன்பங்களை அவன் எதிர்பார்த்துக் கொள்ளட்டும். திக்ரு செய்பவனுக்கு அந்த அதாபுகளை அல்லாஹ் தஆலா தடை செய்து விடுகிறான். அப்படியே வந்தாலும் கூட வந்த சுவடு தெரியாமல் மறையுமே ஒழிய என்றும் ஒரு திக்ரு செய்பவனுக்கு காலம் முழுக்க இப்படி எல்லாம் இருந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானார். அதாவது திக்ரு செய்கின்ற பாக்கியம், அந்த திக்ரின் மூலமாக ஆரோக்கியம் அள்ளி வழங்கப்பட்ட பாக்கியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திக்ரின் மூலமாக பெரும் வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். உள்ளத்துல ஒரு இருட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவன் நல்லவனா நடக்கணும்னு சொல்லி நினைச்சா கூட அந்த இருட்டு அவனை என்ன செய்யும் சொன்னா திசை திருப்பி ஒளியிலிருந்து மாற்றி அவனை அழைத்து செல்லும். திருந்த முடியாத நிலைக்கு அவன் தள்ளாடுவான். அல்லாஹ்வை பற்றி நினைப்பான், ரசூலை பற்றி நினைப்பான், அவர்களுடைய கண்ணியங்களை பற்றி நினைப்பான். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று அவனை தடுத்துக் கொண்டே இருக்கும் சகோதரர்களே, அவனை தடுத்துக் கொண்டே இருக்கும். என்ன செய்வது? அவன் எங்கே செல்வான்? அவன் உள்ளமெல்லாம் வெளிச்சம் வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனாலும் வெளிச்சம் வர மறுக்கிறது. அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய திக்ரு தான் அவனை காப்பாற்றும். ஒரு பக்கம் பாவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்தார் போல பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கம் இரவு நேரத்தில் எந்த விதமான சிந்தையும் இல்லாமல் அல்லாஹ்வை தொடர்ந்து அவன் துதி செய்து கொண்டே இருந்தானே, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்றைக்காவது ஒரு நாள் அவன் தேடுகின்ற ஒளியை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆனால் அவன் கண்டிப்பாக செய்துவிட வேண்டும். அவன் வாழ்க்கையில் எதை மறந்தாலும், அவன் வாழ்க்கையில் எதை துறந்தாலும் திக்ரை மட்டும் துறந்து விட்டானே, ஆனால் அனைத்து பாக்கியங்களும் அவனை விட்டு அகல்வதை போல, அனைத்து நியாமத்துக்களும் அகல்வதை போல அந்த இருட்டு மிக பெரிய அளவுக்கு அவன் பக்கமே தங்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொடர்ந்து திக்ர் செய்து கொண்டே இருக்கிறான், உள்ளத்தால் செய்கிறான். வெறுமன்ன உதட்டளவுல அல்லாஹ் 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 என்று சொல்லிவிட்டு சினிமா பாடல்களை பாடக்கூடியவன் அல்ல. அவன் உள்ளத்திலும் உதட்டிலும் ஆத்மார்த்தமான நிலையில், ஒருமித்த நிலையில் அவனுக்கு திக்ர் வெளிப்படுகிறது. இந்த மாதிரி நபர்களை ஷைத்தான் பார்ப்பதற்கே பயப்படுவான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஷைத்தான் பார்ப்பதற்கே பயப்படுவான். அவன் பார்த்தால் இவன் திக்ர் செய்து கொண்டிருப்பான். அந்த இப்லீஸுடைய கோர பார்வை அவன் மீது படக்கூடிய நேரத்தில் அவனுடைய திக்ர்கள் அந்த கோர பார்வையை பஸ்பமாக்கிவிடும், இல்லாமலாக்கிவிடும். சகோதரர்களே, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹுடைய வலிமை அல்ஹம்துலில்லாஹ் சாதாரணமானதல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான், உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், நீ எனக்கு உன்னுடைய குர்பத்தை ரொம்ப, அதாவது உன்னுடைய அன்பும் உன்னுடைய நேசமும் எனக்கு எப்போதுமே கிடைத்துக் கொண்டிருக்க எனக்கு ஏதாவது ஒரு வசீஃபாவை கற்றுக்கொடு என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுக்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எனக்கு யாரும் சொல்லாத ஒன்றை அல்லவா நீ கற்றுத்தர வேண்டும். நான் ஒரு நபி, எனக்கு தலை சிறந்த ஒன்றை, யாரும் சொல்லாத ஒன்றை எனக்கு நீ கற்றுத் தருவதாகிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அல்லவா என்று. அப்பதான் அல்லாஹ் சொன்னானா, உலகத்தில் உள்ள அத்தனை நியாமத்துக்களை ஒரு தராசிலும்
உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாவை ஒரு தராசிலும் நீ வைத்தாயானால் லா இலாஹ இல்லல்லாஹ் வலிமை மிக்கதாக கனமிக்கதாக மற்ற உன் பொருட்களை லேசாக்கி விடும், அது கனத்து விடும். அந்த தராசு கனத்து பூமியிலேயே புதையுண்டு போகும். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்வை மட்டமா நினைக்காத. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் தாய் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இறைவனை துதிக்கின்ற நெஞ்சங்கள், அந்த நெஞ்சங்களில் ஷைத்தான் குடி போகுவது ரொம்பவும் கம்மியாக ஆகிவிடும். ஆக்ரோஷமாக நுழைய பார்ப்பான். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய புதிதான திக்ருகளினால் அவன் கையாலாகாதவனாக மாறிவிடுவான். இன்றைக்கு சமூகம் திக்ரை மறந்தது, அதனால் மொபைலுக்கு அடிமையாகி கிடக்கிறார். எப்போதெல்லாம் அவனுக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சுப்ஹான் அல்லாஹ்வை மறந்தான். அதனால் ஷைத்தான் தன்னுடைய அடிமையாக அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அவன் சொல், செயல், நடை, உடை, பாவனை, பேச்சு, இயல்பு அத்தனையிலும் ஷைத்தான். இப்லீஸினுடைய கோர தாண்டவம், இப்லீஸினுடைய ஒட்டுமொத்த அகங்காரம், இப்லீஸினுடைய ஆளுமை ஒருவனின் மீது ஏறி நின்று அவனை அமிழ்த்துக் கொண்டிருக்கிறது. அவனை இபாதத் செய்ய விட மறுக்கிறது. அவனை தொழுகையின் மீது நாட்டமில்லாதவனாக ஆக்கிவிட்டது. குர்ஆனின் மீது நாட்டமில்லாதவனாக ஆக்கிவிட்டது. கேடுகட்ட பார்வையின் மீது அவனுக்கு அதீத மோகத்தை ஏற்படுத்தி விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, ஒரு அடியானை எப்போதுமே பாதுகாத்துக் கொண்டிருக்கும். மதுரை கோரிப்பாளையத்துல கமாலுதீன் அவுலியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அடங்கி இருக்கிறாங்க. அவங்க பர்மாவை சார்ந்தவர். அவர் ஒரு பெரிய நேசர், இறைநேசர். நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவாங்களா, நாங்க திக்ரு மஜ்லிஸ் கான்காக இருக்குது பாருங்க, அந்த திக்ரு மஜ்லிஸ் நடத்தக்கூடிய இடம் பர்மாவிலே, அந்த இடங்களில் மட்டும் குண்டுகள் போடுவான். குண்டுகள் போட்டு பெரிய அளவுக்கு சேதங்கள் மற்ற நாளாத்திகளும் ஏற்படும். அவர் சொல்கிறாரா, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எங்களுடைய இந்த மஜ்லிஸில், அந்த கான்காவில் குண்டுகள் விழும். வருகின்ற குண்டுகள் செயலிழந்து போவதை நாங்கள் கண்கூடாக பார்ப்போம். புஸ்வானமாக போய்விடும், புஸ்வானமாக பூவானமாக போய்விடும், செயலிழந்து போகும் என்று அவர் சொல்கிறார். அப்ப ஒரு மூமியினுடைய வாழ்க்கையிலே திக்ர் பேராபத்துக்கள், பெரும் நஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய திக்ர் ஒரு பெரும் காரணமாக அமைகிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். அந்த கஷ்டத்தின் வீரியம் அவனை தாக்கி நிலைகுலைய வைக்க நினைத்தாலும் கூட இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் அந்த வீரியத்தை செயலக்க செய்துவிடும். எவனோ எதெல்லாமோ யோசிப்பான், இவன் அழிந்தால் என்ன, இவன் ஒளிந்தால் என்ன, இவன் நாசமாய் போனால் என்ன, இவன் வியாபாரம் எல்லாம் இல்லாமல் போனால் என்ன என்று கேடுகட்ட பார்வைகள் தாக்க நினைத்தாலும் இவனில் இருக்கக்கூடிய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அந்த கேடுகட்ட பார்வையை தன் பக்கம், தன் வசம் வர விடாமல் வலுவிழக்க செய்யும். எப்படி கமாலுதீன் வலியுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, வானிலிருந்து பொழியக்கூடிய குண்டுமலை எங்களுடைய கான்காவில் விழும், ஆனால் விழும்போது செயலற்று போகும், பஸ்பமாகி போகும், புஸ்வானமாகும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, புஸ்வானமாக ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அதே போல சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. லாஸ்ட்ல பார்க்கிறதாக இருந்தா நிம்மதியை உடலுக்கும் தந்துவிடும், உள்ளத்திற்கும் தந்துவிடும். ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு, பிரஷர் மாத்திரை போட்டாரு, காலையில மாலையில வாக்கிங்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கிறாரு, ஆனாலும் கூட ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றுமே வேண்டாம் சகோதரர்களே, எத்தனையோ மருத்துவ ரீதியாக கண்டறியப்பட்ட உண்மை, மனோதத்துவ நிபுணர்களால் சொல்லப்பட்ட பெருமுண்மை. அந்த பெருமுண்மைக்கப்ப ஒரு அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அவனுடைய உள்ளத்தின் வலிகளை அப்படியே கொண்டு வந்தார். உள்ளத்தின் வலிகள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்கள் அனைத்தையுமே அந்த ரப்பிடத்திலே கொண்டு வந்து தஸ்பீஹாத்துகளை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது மட்டும் கூட போதும். உங்களுக்கு அது பெருசா லென்த்தியா இருக்குதுன்னு சொன்னா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் போதும்.
அந்த வார்த்தைக்கு முன்னால் உங்களுடைய சோகங்கள் சுகங்களாக மாறக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களால் கண்டறிய முடியும். அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் கருணை காட்டுவானாக. சொன்னபடி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அனைத்து திக்ர்களையும் நம் வாழ்க்கையின் மூச்சாகவும் லட்சியமாகவும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. எந்த ஒன்றையும் திக்ரின் மூலமாக நான் பெற்றேன் என்ற மன நிறைவோடு நாம் ஜனாசாவாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.